எந்த அளவுக்கு இருக்குன்னு. நம்முடைய ஈமானுக்கு அளவுகோல் நம்ம சக்கார்னா அவங்க தான் நம்முடைய ஈமான சரிப்படுத்தக்கூடியவர்களாகவும் அதை கவனிக்கக்கூடியவர்களாகவும் ஒவ்வொரு முறிதலுடைய ஈமானை சரிப்படுத்துவர்களாகவும் கண்காணிக்கக்கூடியவர்களும் நம்ம ஷேக்நாயகம் தான் நமக்கு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு உங்களுடைய கல்வியில் வரக்கூடிய வஸ்வாசுகள், ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறானா, இல்ல நாமளே கற்பனை பண்ணிக்கிறோமா, இல்ல நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறோமா அப்படின்னு சொல்லக்கூடிய மிக உண்மையாக நாம எதிர்கொள்ளக்கூடிய எல்லா சந்தேகங்களுக்கும் நிவர்த்தி செய்வது மாதிரி ஷேக்நாயகத்துடைய அருள் தான் நமக்கு இருக்கு. அதனாலதான் ஒரு முரீதுக்கு ஷேக்நாயகம் தான் ஈமானுடைய அளவுகோலாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கதான் நம்மளை பாக்குறாங்க, நம்ம ஈமான் எப்படி இருக்கு. சக்கார் சொல்றாங்க, ஒரு மனிதருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு சொல்வதன் மூலமாக அவருடைய ஈமான் புதுப்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சக்கார் நமக்கு சொல்றாங்க. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு நாம் எப்படி நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வது? நாம் நமக்கு நாமே நம்ம கண்ணாடியாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு. அப்ப அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலா சக்கார் நமக்கு அல்லாஹுவை எப்படி நமக்கு அறிமுகம் செய்கிறார்கள். நீ யாரை ரப்பாக விளங்கி கொண்டிருந்தாயோ அந்த ரப்பு தான் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலா என்று நமக்கு ஷேக்நாயகம் நமக்கு பூர்த்தி செய்கிறார். அதாவது அந்த தேவை, அந்த அறிமுகத்தை நமக்கு சக்கார் நாயம் தான் சொல்லி கொடுக்குறான். ரப்புடைய அறிமுகம் வெளியில கிடைக்குது, அம்மா அப்பா சொல்லி கொடுக்குறாங்க. பள்ளிவாசலுக்கு போனா அல்லாஹ் எப்படி ரப்பு என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் எந்த எந்த ஒன்றை நாம் ரப்பாக விளங்கணுமோ, எந்த அல்லாவை நாம் ரப்பாக விளங்கணுமோ அந்த அல்லாவை நாம் இலாவாக விளங்காதவரை நாம் அல்லாவை நெருக்கமாக உணர முடியாது. எந்த அல்லாவை நாம் இலாவாக விளங்கவில்லையோ அந்த அளவுக்கு நம்ம நெருக்கத்துக்கு அல்லாட்ட போக முடியாதுன்னா ஈமான்ல நமக்கு குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். ஈமான்ல இருக்கிறோம், ஆனா நமக்கு ஈமான்ல குறைபாடு. எவ்வளவு மனச்சாய்வு இருக்கு. அவரு மேல ஒரு ஒரு முகப்பத், அடுத்த முறை அவர்கிட்ட போய் கேட்டு இல்லையா, அவர் மேல மஹப்பத்து, அந்த அந்த சிருஷ்டிக்கு நாம சொந்தமாக்கிறோம். அவர்னால நமக்கு உதவி செய்ய முடியும், நம்முடைய உள்ளத்துல இருக்கா இல்லையா? நம்முடைய உள்ளத்துல கருத்துக்கள், நம்முடைய உள்ளத்துல நமக்கு இவர் போனால் நமக்கு சகாயம் செஞ்சிடுவார் அப்படின்னு சொல்லி தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த தன்மையை கூடிய அந்த இழிநிலையை விட்டும் இல்லையா அந்த நாம சொந்தமாக்குறோமா இல்லையா? தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சொந்தமான தன்மையை படைப்புக்கு நாம இல்லையா, படைப்போட சுபாவம்னு கருதுறோம். எப்படி விட்டும் காப்பாற்ற நம்ம செய்யணும். மகளுக்கு லாப நஷ்டம் கொடுக்கக்கூடிய அப்ப நம்முடைய ஈமா தர்பியத் செய்யறவங்க யாரு, கூடியவங்க யாரு, எவ்வளவு வசுவாசம் வருது நம்ம வெளியாக்க முடியுமா? குறிப்பாக நாம் அல்லாஹ்வுடைய மேல வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை குறித்த வசுவாச யார்கிட்டையாவது போய் சொல்ல முடியுமா? வாயை திறந்து சொன்ன அடி விழும், நீ முறுத்ததா போயிட்டன்னு கூட சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு உள்ளத்துல வரக்கூடிய வசுவாசங்களை பார்க்கக்கூடியவர்களாக நம்ம ஷேக்னா இருக்காங்க. அதை கண்ட்ரோல் பண்றாங்க, நம்ம சக்கார் நம்ம கண்ட்ரோல் பண்றாங்க இல்லையா? ஒரு முரீதுக்கு லா இலாஹ இல்லல்லா அப்படிங்கிறது வெறுமனே திக்ரா இல்ல மோலா. அல்லாஹ் சொல்றான், உங்களை நான் வணங்குவதற்காக தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் படைக்கவில்லைன்னு சொல்றான். அப்ப நாம் நம்முடைய காலத்தை மற்றவைகளுக்கு நாம கழிக்கிறோமே, மற்ற நேரங்கள்ல நாம அதிகம் அதுக்கான நேரத்தை கொடுக்கிறோமே, அப்போ அல்லாஹ்
ஒரு மாற்றமான முறையில நம்மளுடைய எந்த ஷேனாம் நம்ம வாழ்வு வாழுங்கன்னு சொன்னாங்களோ அந்த லா இலாஹ இல்லல்லாவை கொண்டு நம்மால அதை மாத்திக்க முடியுதா முடியல. சர்க்கார் சொன்னாங்க இந்த லா இலாஹ இல்லல்லாவை வைத்து ராஜ வாழ்வு வாழு. நீ நீ வந்து குறை சொல்றதில்ல, குறை சொல்றப்ப எல்லாம் சர்க்கார் சொல்லுவாங்க இந்த லா இலாஹ இல்லல்லா வைத்து நான் ராஜ வாழ்வு வாழ சொன்னேன், ஆனா நீ எப்படி வாழ்றீங்கன்னு சொல்லி சர்க்கார் நம்ம கேட்பாங்க. அப்ப ஒரு முரீதுக்கு லா இலாஹ இல்லல்லா வெறுமனே திக்ரு கிடையாது, அது நம்பிக்கை. முரீதுக்கு மட்டும் இல்ல, முஸ்லிம்களுக்கு அப்படித்தான் இருக்கணும். அது லா இலாஹ இல்லல்லா அதுல இருந்து நவந்து போயிட்டாங்க அந்த கருத்துல. லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதற்காக இனி அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இனி தேவையில்லை என்று முஸ்லிம்கள் அதை விட்டும் தூரமா போயிட்டாங்க. இப்ப நாமளா இருக்கிற நாம் ஷேகன் கருணை அந்த திருக்கட மக்கள் திக்ராக விளங்கி கொடுக்குறாங்க, புரியுதுகளுக்கு மாறி போகுது. அப்ப அந்த மேலெண்ணமாக இருக்க வேண்டியதான் ஒரு மனிதனுக்கு, அந்த மனிதன் செயல்பட வேண்டும். இன்னைக்கு நாம் இல்ல லா இலாஹ இல்லல்லாஹோ அவன் தான் இருந்து நம்முடைய தேவை நிலை நிறுத்தது கருத்தை. இந்த என்னன்னா கருத்தை நாம் உள்ளத்திலே ஒரு கருத்தை எதுக்கு நாம் திரும்ப திரும்ப சொல்லப்படுது, ஒரு சுவர் எதுக்கு திரும்ப திரும்ப தேய்க்கப்படுது, என்ன காரணம்? அது பரிசுத்தமா இருந்தது இல்லையா? பரிசுத்தமா அந்த ஒன்றுக்காகத்தான் ஔராதுகள் நமக்கு திரும்ப திரும்ப கொடுக்கப்படுது. ஔராதுகள் திரும்ப திரும்ப ஓதப்பட வேண்டிய நோக்கம், திரும்ப திரும்ப நினைவூட்டப்பட வேண்டிய நோக்கம் என்னன்னா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே அச்சாக இறங்கி விட வேண்டும். அதிலிருந்துதான் எந்த எண்ணமும் செயல்படணும். நாம் பார்க்கக்கூடியது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை இல்லல்லா, இந்த கருத்து வரணும் இல்லையா? லாப நஷ்டம் கொடுப்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை இல்லல்லா, இந்த கருத்து எங்கிருந்து வரும்? இந்த உள்ளத்துல அச்சாக முதல் கருத்தாக மேலெண்ணமாக லா இலாஹ இல்லாத வரை இந்த கருத்து நமக்கு வரவே வராது இல்லையா? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய என்ன தேவை இருக்கு போலா? அல்லாஹ் படைச்சது வணங்குறதுக்குன்னு ஆகி போச்சு. வணங்குறதுக்கு முதல் தேவை என்ன இருக்கு? ஈமான் இருக்கு. ஈமானுக்கு முதல் தேவை என்ன இருக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய தேவையை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லா. இது நம்ம விளங்காத வரைக்கும் எப்படி இருக்கும்? அச்சி அசலா நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பிரதான தேவை இருக்கு. அப்போ நம்ம விளங்கி பார்த்தால், நாம் ஒரு முரீது ஒரு முஸ்லிம் நன்றாக விளங்கி பார்த்தால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வல திக்ருல்லாஹில் அக்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய திக்ர் என்பது அது வெறுமனே அல்லாஹ் தஆலா தக்பீர் அல்லாஹ் இவ்வளவு நாள் வாழ்க்கையில வாங்கலும் மரம் மட்டை எல்லாத்தையுமே தொழுக நிக்கிறப்ப அல்லாஹ் சொல்லி சக்கார சொல்றாங்க. இந்த விஷயத்த நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம பெருசா விளங்கி வச்சிருக்கோம். முஸ்லிம்களுக்கு கூட அவர்கள் விளங்கி வைத்திருக்க அல்லாஹ் கூட நெருக்கமான அல்லாஹ் அல்ல அது. அந்த விளக்கமும் 10வது மொழா மஞ்சில் கிதாபுல தெரிஞ்சுக்கிட்ட விளக்கம், மக்தபு மதரசாவுல தெரிஞ்சுக்கிட்ட விளக்கம், ஜும்மா பயான்ல தெரிஞ்சுக்கிட்ட அல்லாஹ், அது எல்லாமே தூரமான அல்லாஹ் தான். ஷேக் நான் சொல்லி கொடுத்த அல்லாஹ் மாதிரி கிடையாது. நன்றா தெரிஞ்சுக்கிறேன். அப்ப அந்த அல்லாவை அந்த அல்லாஹ்வுடைய விளக்கத்துக்கு பின்னாடி நாம போனோம்னா அல்லாஹ்வுடைய குர்பு பெத்துக்க முடியாது. அப்ப நம்ம மனோ வச்ச என்ன பண்ண சர்க்கார சொல்லி கொடுத்த அல்லாஹ் அல்லாஹ் விட்டுவிட்டு அப்துல் கபூர் பள்ளியாசலுக்கு போய் அங்க போய் உட்கார சொன்னோம் மெஹராஜிக்கு. சர்க்கார் மஜ்லிஸ விட்டுவிட்டு 27க்கு வேற எங்கேயாவது போய் சொல்லணும். அங்கேயும் அல்லாஹ் தான் இருக்கிறான். ஆனா இந்த இங்க இங்க யார் இருக்கா? உங்க சேவநாயக சூரத்துல யார் இருக்கா?
நாம் பெற வேண்டியது ஷேக் நாயத்தின் மூலமாக அல்லவா நமக்கு ரப்புடைய குருபை நாம் பெற வேண்டியது, வேறு எங்கெங்கோ அல்ல. ஷேகு மூலமாக நாம் பெற வேண்டியது நாம் ரப்பை அந்த சூரத்து மூலமாக, அந்த நிஸ்பத்து மூலமாகத்தான் ஒரு முரீது தன்னுடைய ஹக்கை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர வேற எந்த நிஸ்பத்தும் இல்லை. அப்படி அவர் பெற்றுள்ளதாக நினைத்தால் அது தவறான கருத்து. புரியுது? மற்றவர்கள் எப்படி இருக்கட்டும், முஸ்லிம்களுக்கு வாழ வேண்டும். அல்லாஹ் எதற்கு தேவை? பொதுவா நமக்கும் தான், எல்லாருக்கும் தான் தேவை. என்னன்னா, ஏன் அல்லாஹ் பக்கம் நம்ம விரும்புறோம்? துன்பத்தை விட்டும் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும், இன்பமான வாழ்வு வாழ வேண்டும், எந்த வகையிலும் நாம சிரமப்பட்ட கூடாது. இதுக்கு அல்லாஹ் தேவை. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா? துன்பத்தை விட்டு நம்ம தப்பிச்சுக்கணும். எந்த துன்பமும் நம்ம வந்துடக்கூடாது. சின்ன தலைவலி கூட வந்துடக்கூடாது, சின்ன கஷ்டம் கூட வந்துடக்கூடாது, 100 ரூபா கூட நாம் நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது. அதுக்குத்தான் நமக்கு அல்லாஹ்வை தேடி ஓடுறோம். இது உண்மையான பர்பஸா? நாம் அல்லாஹ்வை வணங்குவதற்கு இது உண்மையான நோக்கமா? கஷ்டத்தை விட்டும் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும், இன்ப வாழ்வு வாழ வேண்டும், சிரமமே வந்துடக்கூடாது, தலைவலி வந்துடக்கூடாது, கஷ்டம் பற்றக்கூடாது. இதுதான் பர்பஸா அல்லாஹ்வை நாம் வணங்குவதற்கு? இந்த ஒன்றுக்காகத்தான் நாம் அல்லாஹ்வை நோக்கி போனால் அது எவ்வளவு பெரிய கை சேதம். அப்ப சர்க்கார் கொடுத்த தாலீம் என்னவாச்சு நமக்கு? இந்த வாழ்வுதான் நாமும் முறிவுகள் நம்மள அந்த கருத்து தான் நம்முடைய உள்ளத்துல இருக்குன்னா, நான் சர்க்கார்ட்ட வர்றேன், எனக்கு எந்த சிரமமும் வரக்கூடாது, நான் சர்க்கார்ட்ட வர்றேன், எந்த நஷ்டமும் நான் பற்றக்கூடாது, நான் சர்க்கார்ட்ட வர்றேன், மேலான வாழ்வு வாழ்ந்துகிட்டே இருக்கணும். அதெல்லாம் சரிதான். அதெல்லாம் நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போனா, ஒரு கல்யாணத்துக்கு கொடுக்குற கிஃப்ட் மாதிரி. நிக்காவுக்கு போனா நிக்காவோட பர்பஸ் என்ன? பொண்ணு கல்யாணம் பண்றதுதான் நிக்காவுடைய பர்பஸ். மாமனார் கொடுக்குற கிஃப்ட் இல்ல. அப்ப இதெல்லாம் கிஃப்ட் தான். ஆனா அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக நம்மை படைத்தான்? தன்னை பற்றி அறிவதற்கும் தன்னை பற்றும் விளங்குவதற்கும் உயர்ந்த நோக்கத்துக்காக படைத்த அல்லாஹ் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? குப்பல்றதுக்கும் சம்பாதிச்சு இது பண்றதுக்கும் இப்படியே அந்த பர்பஸை நாம் மாற்றிக்கொண்டோம். அதனால இவ்வளவு அடிபாடு. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மாத்தாதா? அல்லாஹ் ரஸுக்குடைய பொறுப்புதாரி மூலா. அல்லாஹ் நினைத்தால், நீ அல்லாவிடம் கேட்டால், யா அல்லாஹ் நான் உன்னளவுல நான் முயற்சி செய்யணும், என்னுடைய வேலை நேரத்தை நீ குறைச்சிரு, நான் உன் பக்கம் வர்றதுக்கு அதிகமான முயற்சி கொடு, எனக்கு துனியாவை லேசாக்கி கொடு. எதுக்காகனா உன்னுடைய லிக்காவுக்காக, உன்னுடைய குறுப்புக்காக, என் ஷேகநாயகம் சொல்லி கொடுத்த வாதாவுக்காக நான் நேரத்தை கொடுக்கணும், என்னோட வேலையை சுருக்கி கொடுன்னு கேட்டா அல்லாஹ் செஞ்சு தர்றதுக்கு லாய்க்கு இல்லாதவன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல நாம நினைச்சிட்டு இருக்கோமா? மன்னிக்கணும், நாம நினைச்சிட்டு இருக்கோமா? நானே சொல்றேன், என்னைய சொல்றேன், நாம நினைச்சிட்டு இருக்கோமா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு லாய்க்கு இல்லாதவன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா? நாம் படும் அவலங்கள், நமக்கும் அல்லாஹ்வுக்கும் நீக்கிற எத்தனையோ சுவர்கள், இதையெல்லாம் உடைத்து விட்டு அல்லாஹ் பக்கம் போவதற்கு அல்லாஹ் நமக்கு பிரதான தேவையா இருக்காமலா? இது சர்க்கார் சொல்லி கொடுத்தது. நீங்கள் ஒன்றை பெறுவதற்கு நாமே முயற்சி செய்யணும். இது வெளியில உள்ள விளக்கம். நீங்கள் ஒன்றை பெறுவதற்கு உங்களிலிருந்து அவனே முயற்சி செய்யணும். இது நமக்கு சர்க்கார் கொடுத்த விளக்கம். அல்லாஹ்வை நாம் சொல்ல முடியாதுங்களா? தேவைகளை பூர்த்தி செய்யற அல்லாஹ்ங்கிற நமக்கு முடிவான பிறகு நம்முடைய ஈமான் இருப்பான் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய குருபு லிக்கா எல்லாமே அவன் தான் நம்மள இருந்து வேலை செய்யும். அப்ப இந்த தன்மையை நாம விளங்காத வரைக்கும் எப்படி நமக்கு வரும்? இல்லையாமலா? தான் ஒரு நோயாளின்னு விளங்காத வரைக்கும் மருந்து வேலை செய்யறது இல்ல. சும்மா பெனடால முழுங்குறவர்களுக்கு அவருக்கு என்ன விளக்கமும் இல்ல. தான் ஒரு நோயாளி, தனக்கு தலைவலி இருக்கு அப்படின்னு நினைச்சு தூக்கி பெனடால் போடுறவருக்கு அதுக்கு பெனடால் மருந்து கொடுக்குது. தான் ஒரு ஜாகில், அல்லாஹ்வை தானாக நானாக விளங்க முடியாது, எனக்கு எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கொடுக்க முடியாது என்று நாம விளங்காதவரை அல்லாஹ் நம்மள இருந்து அந்த அதிசயத்தை வெளியாக்க மாட்டான். அவன் உண்மையே கிடையாது. நம்முடைய சேன மோத்துக்கா அல்லாஹ் சோற போடுறான். நம்ம சர்க்கார் சொல்லுவாங்க, அவங்களுடைய மக்காமுக்கு சர்க்கார் சொல்லுவாங்க, ஏன் ஷேக் முகத்துக்கு அல்லாஹ் எனக்கு சோறு போறான் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்முடைய முகத்துக்கு எதுவுமே இல்லை போல. நாம் சர்க்கார் சொல்றாங்க, ஒரு பாவம் நரகத்துக்கு நீ தள்ளும் நினைத்தால் அது சிறுக்குங்கிறாங்க. உன்னுடைய ஒரு நல்லமல் உன்னை சொர்க்கத்துக்கு செலுத்தும் என்றால் அதுவும் சிறுக்குங்கிறாங்க. அப்ப எது அல்லாஹ்வுல நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறோம்? எது நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறோம்? எத்தனை உம்ரா செஞ்சாலும் சரி, அத்தனை நன்மையும் நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்துக்கு சேர்க்கும்னு சொன்னாலே இது சர்க்கார் சொன்னது நம்ம முழுமையா நம்புறோம், அது சிறுக்கு.
ஒரு பாவம் நாம செஞ்சிட்டோம், இந்த பாவத்தினால நம்ம நரகத்துக்கு போயிருவோம்னு சொல்றோம், அதுவும் தப்புங்கிறாங்க சர்க்கார். அப்ப எந்த ஒன்று? அப்ப இந்த ரெண்டுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய பர்பஸ், அல்லாஹ்வை நாம் அடைய வேண்டிய பர்பஸ் என்ன இருக்கு? அல்லாஹ்ட்ட இருக்கிற டப்புக்கா? இந்த ஆளை லவ் பண்றேன் நான். ஒரு பொம்பளை சொல்றா, இந்த ஆளை நான் லவ் பண்றேன், ஏன்னா இந்த ஆள்கிட்ட நிறைய காசு இருக்கு, அதனால நான் லவ் பண்றேன். இந்த ஆள் பெரிய பணக்காரரு, இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பொம்பளை சொல்றான்னா, அவ நிக்காஹ் பண்ணிட்டு போனா அந்த வாழ்வு சரியான நிக்காஹ் தானா? இல்ல. நிக்காவுடைய பர்பஸ் என்ன? நேசம். அல்லாஹ் சொல்ற மாதிரி இவருக்கு அவர் ஆடையா இருக்கணும், அவங்களுக்கு இவங்க ஆடையா இருக்கணும். இதான் நிக்காவுடைய பர்பஸ். இந்த அம்மா மாத்தி அவர்கிட்ட இருக்கிற டப்பு, அவர்கிட்ட இருக்கிற காசு, மாலுக்காக நான் அவரை நேசிக்கிறேன்னு சொன்னா அது நிக்காவுடைய பர்பஸே இல்ல, உண்மையான நிக்காகவும் இல்ல. அப்ப அல்லாஹுவை நாம் வணங்குவதற்கு சொர்க்கத்தின் மீது உள்ள ஆவலோ நரகத்தின் மீது உள்ள பயமோ அல்லாத இன்னொரு காரணம் இருக்கு. அதை நாம தெரிஞ்சுக்கணும். அது ஷேகுமார் வாசல்ல தான் தெரிஞ்சுக்க முடியும், மதனி ஷாஜம்மா காலடியில தான் தெரிஞ்சுக்க முடியும், மதனி ஷாஜம்மானுடைய கடைக்கண் பார்வையில தான் உனக்கு விளங்கும். சாரி, நமக்கு விளங்கும். என்னைய நான் தான் சொல்றேன், மதனி ஷாஜமான் அந்த கருணை பார்வை பார்க்காதவரை இந்த விஷயம் நமக்கு விளங்கவே விளங்காது. நீ சொல்ற மொழா சிங்கப்பூர்ல இந்த இல்மை, இந்த திருக்களிமாவை சுமந்து யார் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க? எத்தனையோ பெரிய பெரிய பாக்கியங்கள்லாம் பெற்றிருக்கிறாங்க. உண்மைதான், அல்லாஹ் ஆஃபியத்து சலாமத்து எல்லாம் கொடுத்திருக்கிறான், நமக்கு கொடுத்திருக்கான். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹு தாலா அவன் தான் தேவையை பூர்த்தி செய்வான். அந்த பூர்த்தி செய்யக்கூடிய இலாவைத்தான் நீ வணங்க வேண்டும் என்ற இந்த இல்மு, இந்த இருஃபான் நமக்கு ஒரு நசீபாக கிடைத்திருக்கிறது. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த இடத்துல. அப்ப நாம நினைச்சு பார்க்கணும், இந்த அல்லாஹ் கொடுத்த இந்த ஈமான் இருக்க, இந்த இர்ஃபான் இருக்க, இதை நமக்கு அருளாக சுமந்து வந்தார்களே நமக்கு சேகுநாயகம், அந்த நியமத்துக்கு நாம் சுக்கூர் செய்யணும். மதனி ஷாஜமானுடைய வாழ்க்கையில வந்ததுக்காக நான் சுக்கூர் செய்யணும். பைஜி ஷாஜமானுடைய வாழ்க்கையை என்னுடைய புரட்டி போட்டார்களே, அதற்கு நான் எத்தனை முறை தலையிலாக நின்றால் நம்ம போடும். ஆம புரட்டு மூலா புரண்டு கிடந்த ஆம நினைச்சுதான் வானத்துல பறந்துட்டு இருக்கோம்னு அதை திருப்பி போட்டதுன்னு தான் நமக்கு நிகழ்காலம் வளர்ந்தது. அப்ப ஆமை பிறண்டு கிடந்தால் என்ன ஆகும்? போகவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். அல்லாவை பற்றிய நினைப்பு, அல்லாவை பற்றிய விளக்கம், லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றிய விளக்கம் ஆம குப்புறப்படுத்தி கனவு கண்ட மாதிரி இருந்தது. நிதர்சனத்தில் ஷேகுமார்கள் அப்படி திருப்பி போட்டாங்க, அவர்களை நோக்கி நம்ம நடக்கக்கூடியவர்களாக மாறிட்டோம். அப்ப இது இந்த உலகத்திலையும் சரி, எந்த உலகத்திலையும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் மிகப்பெரிய அருட்செல்வம். இதனில பயணிக்கிறதுக்கு உள்ள வழியத்தான் இந்த உலகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அந்த அல்லாவை பற்றி நாம் தெரிந்து கொள்றதுக்கு தான் நமக்கு ஷேகுமார்கள் நம்ம இந்த சில்சிலாவுல நம்ம பையத்தை செஞ்சிருக்கிறோம். வேற எந்த பர்பஸும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய, அதாவது சொர்க்கம் நரகத்துக்கு மேல உள்ள ஒரு மேலான ஒன்று அல்லாஹ்வுடைய குருபு, அது நமக்கு தெரியலனாலும் அடிக்கடி மதனி ஷாஜம்மா அந்த சம்பவத்தை எனக்கு சொல்லி காமிப்பாங்க. எனக்கு இதெல்லாம் செய்யறப்ப அந்த ஒரு சம்பவம் சக்கார் எஜமான் சொன்ன அந்த ஒரு சம்பவத்தை நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். அபு யஜீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அந்த நிலைமை தான் என்ன ஏன் நிலைமை, யா அல்லாஹ் உன்னை எப்படியோ அடைஞ்சிக்கணும்னு சொல்றாங்க, உன்னை அடைஞ்சிக்கிற வழி எனக்கு என்ன, உன்னோட குருவை பெற்றுக்க கொள்ளக்கூடிய வழி என்ன எனக்கு தெரியலையே யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அழுவாங்க அபு யஜீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவ அழுவையில அல்லாஹ் சொன்னானா, அபு யஜீத் பிஸ்தாமிய, இந்த அழுகையும் இந்த கேவலும் இந்த கை சேதமும் என்னிடம் இல்லை, இந்த ஒன்றை கொண்டு நீ என்னிடம் வந்து விடு. நமக்கு என்ன இருக்கு? நமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த பிரமிப்ப, பைசினா கொடுத்த பிரமிப்பா இருக்கு, மதனிஷா சக்கார் கொடுத்த பிரமிப்பா இருக்கு. இதுல அல்லாஹ்வை பத்தி தெரியறதுக்கு இதுக்கு அந்த அதுலயே நாம ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறோம். அல்லாஹ்வை அடைகிறதுக்கு குருப செஞ்சிருக்க அவங்க கடைக்கன் பார்வை அல்லாஹ்வுடைய இது இல்லை என்றால் எதுவுமே இல்லை. இந்த ரெண்டை கொண்டு அவங்களுடைய குருபை பெற்றவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும், அவருடைய நேசர்களாக ஆகிவிட வேண்டும். நம்முடைய வாழ்வு அவருடைய காலடியில இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹ்.
صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد بارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد بارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد بارك وسلم عليه. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். சகல கோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளையும் பூர்த்தி செய்கிற இலா அல்லாவை தவிர யாரும் இல்லை. இல்லல்லா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய கிருபை இந்த மஜ்லிஸ்ல நம்மளை கலந்துக்கிற பாக்கியத்தையும், இன்னும் ஜூம் மூலமாகவும் இன்னும் கலந்து கொள்ள முடியாதவங்களுக்கும் அல்லாஹ் அந்த ஒரு எண்ணம் வச்சவங்களுக்கும் அல்லாஹ் இந்த நன்மையை எல்லாத்தையும் கொடுக்க அல்லாஹ் போதுமானவனா இருக்கிறான். சர்க்காரோட பயான் கேட்டேன். சர்க்காரு சொல்றாங்க, அல்லாஹ் நம்மளை படைச்சது அல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க, அல்லாஹ் மறைந்த பொக்கிஷமா இருந்தான். தன்னை அறியப்படுத்துறதுக்காகத்தான் ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் படைச்சேன்னு சொல்றான். அதே மாதிரி குரான்லயும் அந்த வசனத்திலயும் இருக்குது, என்னை வணங்குவதற்காக அன்றி மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைக்கல, அதுக்காக தான் படைச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு சர்க்கார் சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் அவங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவங்களோட விளக்கப்படி என்னன்னா, வணங்குவது என்றால் அல்லாவை அறிவது, அல்லாஹ் நம்ம கூட எப்படி இருக்கிறான், அந்த அந்த பாடம் இதெல்லாம் சர்க்கார் மூலமா தான் நம்மளுக்கு தெரிய வருது. ஆமா, நம்ம ஆரம்ப காலத்துல நம்ம வணக்கம்னா 5 வேளை தொழுவுறது, இவ்வளவுதான் நம்மளோட வாழ்க்கை. நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம், சம்பாரிச்சோம், அப்படியே போனோம், இந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இப்போ மிச்சமா அல்லாஹ் அறியறதுங்கிறது, அல்லாஹ் தான் நம்ம கூட இருந்து நம்ம தாத்து சிஃபத்து அஃபால் ஆசார அடிப்படையில நம்ம கூட இருந்து எல்லா தேவைகளும் அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யறாங்கிறத பாக்குறதுக்காகத்தான் அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்தான். சர்க்கார் சொல்றாங்க, இன்னும் ரொம்ப பேர் இந்த துனியாவில் நினைக்கிறாங்க, 20 வயசுல உள்ள வாலிபர்கள் நினைக்கிறாங்க நமக்கு 20 வயசு தான் இன்னும் எப்படி இருந்தாலும் 50 60 வயசு இன்னும் வயசு இருக்கு நமக்கு, அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் வயசானவங்க எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 10 வருஷமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு தான் சொல்றாங்க சர்க்கார். அப்ப இந்த உலகத்துக்கு வந்ததோட நோக்கம் அறியாம அது நமக்கு தான் கை செய்தோம். அப்ப எதுக்கு நம்ம வந்தோம்? அல்லாவை அறிஞ்சு விளங்கி வணங்கணும், அதுக்காக தான் நம்ம வந்தோம். அப்போ அதே மாதிரி வரக்குள்ள நம்மளோட வாழ்க்கையே நமக்கு தனிப்பட்ட முறையில ஆயிடும். சதா காலமும் நம்மளோட முஹப்பத், நம்மளோட வேலை பார்ப்போம், எல்லாம் செய்வோம். ஆனா நம்மளோட எண்ணங்கள் பூரா அது சதாவும் அதுலயே ஈடுபடாது, லாப நஷ்டங்கள்லயே நம்மளோட எண்ணங்கள் சுத்தாது. அப்ப அல்லாஹ் கொண்டு வந்தது இந்த உலகத்துல, அல்லாஹ் சொல்றான், நம்ம இந்த உலகத்தையே படைச்சது உங்களுக்காக தான். நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும், இந்த உலகத்தை நம்ம படைச்ச அல்லாஹ்வுக்கு நம்மளுக்கு தேவையானதை கொடுக்க முடியாதா? நம்மளால வேலை செய்யாமயே அல்லாஹ்வால எந்த காரியம் வேணாலும் அல்லாஹ்வால கொடுக்க முடியும். இருந்தாலும் நம்ம நினைக்கிறோம், என்னோட கை காலை ஆட்டி தான் நம்ம முயற்சி பண்றோம் அப்படின்னு. எப்ப நம்ம ஷேகுமார்களை நம்ம பார்த்தோமோ, அதை கொண்டு நம்மளோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள். நம்ம பெரும்பாலும் நம்ம முரீதுகள் யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க, புறம் பேச மாட்டாங்க, எவ்வளோ நல்ல விஷயங்கள். இது சர்க்காரோட பிச்சை. அவங்க கால நக்குனதுனால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வருது. இல்லாட்டி நான் தான் செய்யறேன், தான் என்ற அகங்காரங்கள் கொண்டு தான் நம்ம இருப்போம். அப்ப இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த சில்சிலா. இதை கொண்டு நம்ம எவ்வளவோ பலன் அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம், சதா காலமும் நம்ம பலன் அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்ப மெயினா உச்சகட்டமா என்ன சொல்றாங்க சர்க்கார், நீங்க உங்களுக்கு இந்த உலகத்துல உள்ள வாழ்க்கையில உங்களுக்கு பலன் வேணுமா, நீங்க உங்களால முடிஞ்ச உதவி எல்லாருக்கும் செய்யுங்கன்னு தான் சொல்றாங்க. அந்த ஒரு பயான்ல கூட சர்க்கார் சொல்றாங்க, உங்களால முடிஞ்சதை உங்களோட இன பந்துக்களுக்கு செய்யுங்க, உங்களோட சொந்தக்காரங்களுக்கு செய்யுங்க, நீங்க தேடி போய் நீங்க உதவி செய்யுங்க, அதை கொண்டு உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். அதெல்லாம் எல்லாமே செய்வாங்க. நோன்பு வீணா கூட வச்சிருவாங்க, பாக்கெட்ல இருந்து ஒரு காசை எடுத்து கொடுக்கறது. இதுக்கு சர்க்கார் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நீங்க தானே சொன்னாங்க அல்லாஹ் நிர்ணயிச்சுட்டான்னு, அதனால இப்பவே வாங்கி கொடுத்துருங்க, எங்களுக்கு சாப்பிட்டு அதை நாங்க அப்படின்ட்டு. அப்போ மூசா
துவா கேட்டாங்க. அல்லாஹ் அப்படியா சரி கொடுக்குறாங்க. அதுல பார்த்தா ஒரு ஆளுக்கு உள்ள ரிஸ்க் வந்து ஒரு நாளுக்கு உள்ள ரிஸ்க் தான் இருக்குது. அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி உங்களுக்கு ஒரு நாள்ல உங்களுக்கு அவ்வளவுதான் ஹயாத் இல்ல உங்களுக்கு அல்லாஹ் அவ்வளவுதான் கொஞ்சம் கூட கொடுத்துட்டாங்க. அந்த அந்த ஒரு இதா இருந்து ஒரு வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இவர் வந்து இன்னும் உயிரோட இருக்கிறாருன்னு நான் சொன்னது உண்மைதான். இவர் வந்து அந்த ஒரு நாள் கொடுத்த ரிஸ்க அதனால நமக்கு வந்து பெரிய விஷயமே இதுல பெரிய அதாவது அதுதான் அடங்கியிருக்கு. நம்ம சர்க்கார் கையில பிடிச்சிருவோம் இந்த உலகத்துல உள்ள எல்லா பொருள் ஆசாபாசங்களும் நமக்கு இருக்கதான் செய்யுது. சதா என்னைய வச்சுதான் சொல்றேன். ஏன்னா நம்ம என்ன தகுதி இருக்கு நம்மள்ட்ட ஒரு தகுதியும் இல்லை. நம்ம பிச்சைக்காரன்னு சொல்றோம். அதை விட என்ன வேணும்? பிச்சைக்காரர்கள் தான் பிச்சைக்காரர்களுக்கு இவ்வளவு கொடுத்து வாழ வச்சிருக்கான் அல்ல. அதனால அப்பேற்பட்ட அல்லாஹ் என்ன வச்சு சொல்றேன். அப்பேற்பட்ட அல்லாஹ் மறந்து தொழுகை இபாதத்துல வந்து ஒரு லட்சத்து இல்ல, ஒரு இன்பம் இல்ல, சதா காசு துணியா இந்த எண்ணங்கள் தான் முயற்சிட்டே இருக்குது. அப்போ நம்ம எப்பதான் மாற போறோம்? சர்க்கார் கையை பிடிச்சா சர்க்கார் நம்ம அவுளியாவா பாக்குறோம் கண்ணால. என்ன தான் படம் வருது. அல்லாஹ் பிச்சையை கொண்டு நம்ம வந்து அல்லாஹ்க்கு பிடிச்ச முள்ள அடியாரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ சொன்னாங்களோ அந்த மாதிரி வாழ அல்லாஹ் கிருபை செய்யணும். வாகிருதனால வந்து இங்க இருக்கு. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ் தஆலா நம்மளை முஸ்லிம்களாக ஒரு காமிலான ஷேக் நம் ரொம்ப பாதுகாப்பாக ஒப்படைச்சிருக்கான். எந்த நோக்கத்துக்கு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நபிமார்கள் வந்தார்கள். நமக்கு நபியாக கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். உத்தம சஹாபாக்களை வெற்றியாளர்களாக ஆக்கிவிட்டார்கள். உத்தம சஹாபாக்களுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா உத்தம சஹாபாக்களுக்கு எப்படி எல்லாம் எப்படிப்பட்ட அந்த அழகிய அப்துல் 400 வருஷமாக ஷேகுமார்கள் மூலியமாக அதை பாதுகாத்து நம்மளுக்கு பல எங்க அடுத்த நிமிஷம் ஒரு காமிலான ஷேக கொடுத்து நமக்கு இந்த கல்வை பாதுகாத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இணையே கிடையாது. முடிவெடுத்ததுல அடிப்படையில் தான் நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த காமிலான ஷேக கொடுத்துருக்கிறான். இந்த காமிலான ஷேக கொடுத்தது மூலியமாக இந்த ஈமானையும் அவனே பாதுகாக்கிறான். ஷேக மூலியமா வாழ்க்கைன்னு சொன்னா சர்க்கார் சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்குதுன்னு. அதுக்கு ஆப்போசிட்டாவே நம்ம விளங்குறோம். வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க போனாலும் சிரமங்கள், எங்க போனாலும் சிக்கல்கள். அதுக்கு காரணம் லாயிலா கலிமாவை விளங்காததுதான். லாயிலா கலிமா விளங்கிவிட்டால் அல்லாஹ் தான் மௌஜூதா இருக்கிறான்னு மட்டும் கிடையாது, அல்லாஹ் தான் மக்சூதாவும் இருக்கிறான், அல்லாஹ் தான் மஷ்ஹூதாவும் இருக்கு. அவன் தான் தேவையை பூர்த்தி செய்யறான். தேவையான நம்ம காசு பணம் கொடுக்குற தேவையா? நம்மளை இப்போ அவனோட உஜூதுல நம்மளை ஒரு மூமினாக முஸ்லீமாக காட்டிக்கிட்டு இருக்கானே,
இதை விட என்ன அற்புதம் வேண்டியிருக்குது. நம்மளை நினைச்சா ஒரு புல்லாகவோ ஒரு செடியாகவோ ஒரு மரமாகவோ அல்லாஹ்தாலா காட்சியளிக்க வைக்கலாம். அல்லாஹ்தாலா நம்மளை அப்துல் படைப்பிலேயே அப்துல்லான படைப்பாக மஹ்லூக்ல ஈமானோட இங்க பாக்கியத்தோட காமிலான ஷேக்கிட்ட ஒப்படைச்சு எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு நசீபாகி. இதுல நம்மளுடைய முயற்சி கம்மியா இருக்குதுங்கிறத தவிர என்ன அதை நம்ம இது பண்ணிக்கணும், என்ன துரிதப்படுத்திக்கணும். இப்ப எல்லாரும் நம்ம குறைப்படுத்திட்டு என்ன காசு பணத்துல கிடக்குறோம், துனியாவில் கிடக்குறோம். எல்லாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ்தாலா நமக்கு நசீப் செஞ்சும் அதை ஓரமாக வச்சுவிட்டு இன்னும் துனியாவில் இருக்கிறோம்னா கை சேதம் யாருக்கு? தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, துனியா பக்கம் போறாங்க. அல்லாஹ்தாலா நம்மளை இபாதத்துக்குன்னு படைச்சேன், அறிந்து இபாதத்துக்கு படைச்சேன் அப்படின்லாம் சொன்ன பிறகு கூட அந்த விஷயத்தை விளக்காம இல்லாமல் இபாதத்துக்கு படைச்சேன்னா என்ன அர்த்தம்? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 5 வேளை தொழுகையோட நோன்பு சக்காத்து இதுலயே ஒரு இல்லை. நீங்க எதை செய்தாலும் நம்மள கூட இருந்து, அல்லது கூட இருந்துன்னு சொன்னா கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று மாதிரி ஆயிடும். அவன் தான் நம்மள இருந்து அவனுடைய ஹயாத்து எல்மு இராதா குதிரத்து கலாம் பஷர் சமயம் 7 சப சிஃபாத்தையும் அவன் தான் வெளியே கொண்டு வந்துருக்கிறான். நாம தான் நடக்கிறோம் பார்வைக்கு, நாம தான் உட்காடுறோம், நாம தான் சாப்பிட்றோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நான் தான் உனக்கு குடிக்க ஊத்துறேங்கிறான். குடிப்பாட்டுறது அவன் தாங்கிறான். உணவு கொடுக்கறதே நான் தான் உனக்கு குட்டி விடுறேங்கிறான். எங்கேயுமே அவன் தான் இருக்கிறான். ஆனா லாஹிர் பாத்தினாவும் அவன் தான் இருக்கிறான். லாஹிர்ல நாம தெரியறதுனால அவன் பாத்தினா இருக்கிறது கூட தெரியாம போச்சு. லாஹிரா யாருப்பா? அவன் தானே இருக்கணும். காட்சிக்கார் வர்றா, மஷூத் மௌஜூதா இருக்கிறான். இந்த நீங்க சொன்னீங்க, இது விளங்க போறது ஏதாவது ஒரு கயிறு, கண்ணுக்கு தெரியாத கயிறு. இந்த இந்த பாக்கியத்தை பிடித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த நம்ம சொல்ற மௌஜூது மக்சூது இது எல்லாமே திறந்து விடும். அல்லாஹ்தாலா திறந்து விடும். இல்லைன்னு பாருங்க, அல்லாஹ் தான் இருக்கிறான், இதுல என்னங்க தப்பு? இதான் எல்லாருக்கும் தெரியுமே. அப்புறம் ஏன் அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க, இவ்வளவு கவலைகள்ல இருக்கிறாங்க? ஏன் லாப நஷ்டம் என் புறத்துல இருந்து வருதுன்னு விளங்கிக்கிறாங்க? இப்ப அல்லாஹுத்தாலா தான் இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹுத்தாலா புறத்துல இருந்து தானே லாபமும் நஷ்டமும் வரணும். அப்ப நாம மூக்க நுழைக்கிறதுனால தானே நமக்கு லாபம் வரும்போது நமக்கு நஷ்டம் வரும் பொழுது நாம அனுபவிக்கிறோம். சொல்றது நாம அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாதது எல்லாத்தையும் மண்டையில போட்டுக்கிட்டதுனாலதான் லாப நஷ்டத்தை நாம அனுபவிக்கிறோம். மண்ணில போட்டுக்கிறதுனா என்ன அர்த்தம்? நான் தான் கஷ்டப்பட்டேன், அதனால லாபம் என்னாலதான் கிடைச்சது, இந்த வெற்றி என்னாலதான் கிடைச்சது. அதே நினைப்புல இருக்கிறதுனாலதான் தோல்வி வந்தாலும் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அல்லாஹுத்தாலா நிர்ணயம் செய்தது பிரகாரம் லாப நஷ்டத்தை நம்ம வாழ்க்கையில நடத்துறோம். நம்ம டோட்டலா அவனுடைய உஜூதுல நம்ம சரண்டர் ஆயிடும். ஏதாவது இருக்குதுன்னா தனியா எடுத்து காட்டலாம். நம்மள ஏதாவது இருக்குதுன்னா தனியா எடுத்து காட்டலாம். உஜூது இருக்குதா? சொந்த உஜூது இருக்குதா? இல்ல. சொந்த மக்சூது இருக்குதா? இல்ல. தேவைப்பூச்சி ஏதாவது இருக்குதா? இல்ல. அவனுடைய என்னதான் நம்ம எதுவுமே இல்லாத நிலை அல்லாஹ்தாலா புரிஞ்சு அதன் பிரகாரம் ஆமி சொல்றோம். அதனால யாரெல்லாம் என்னிடம் ஒன்றுமே இல்லைன்னு அவனோட தூக்கி விட்டுருவோம். அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில பார்த்தா அவங்க டோட்டல் சரண்டர் செய்ததுனால தான் அவங்க வாழ்க்கையில லாபம் நஷ்டமும் வந்துச்சு. ஆனா கல்ப பாதிக்கல. மூமின்ட அழகு என்னமில்ல? மூமின்ட அழகு என்ன?
லாப நஷ்டத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, கௌஃப் இருக்காது, பயம் இருக்காது, நாளைக்கு என்ன நடக்குமோன்னு இது இருக்காது, இப்படி நடந்துருச்சுட்டேன்னு நடந்து போயிடுச்சேன்னு கை சேதம் இருக்காது. ஏன்னா நடக்க வேண்டியது மட்டும்தான் நடக்கும். எது நடந்து விட்டதோ அது நடக்கணும்னு இருக்கிறதுனாலதான் அல்லாஹ் இப்படி கொண்டு வந்துட்டான். மாத்தி அமைக்க முடியாது. நான் இப்படி செஞ்சிருந்தால் எப்படி, இப்படி செஞ்சிருந்தால் அப்படி ஆயிருக்குமே, இப்படி செஞ்சிருந்தால் நம்ம சுயேசிக்க வேண்டியதுனா எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடந்து போச்சு. அதனால கை சேதப்படுறதுக்கும் ஒண்ணும் கிடையாது. நாளைக்கு எது நடந்துருமோ, இன்னைக்கு நல்லதுமா இருக்கும், நாளைக்கு எப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஹோப்பும் இருக்காது. ரெண்டும் இல்லைன்னா எதன் பிரகாரம் வாழ போறோம்? அல்லாஹு தாலா எப்படி நாடினானோ அப்படியே வாழ்க்கை ஓடும். எப்படியும் ஓடதான் போகுது வாழ்க்கை. இப்படி ஓடினா அப்படி ஓடினா இப்படி இந்த நினைப்புல இருந்தோமானால் நம்ம அல்லாஹ்வோட ஒன்றி இருப்பது எப்ப? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தம சஹாபாக்களும் ஈமான் உள்ள மூமின்களும் எல்லோரும் வாழ்ந்த வாழ்க்கைன்னா அல்லாஹ்வோட பொருந்தி கொண்டார். எப்ப நம்ம அல்லாஹ்வோடு பொருந்தி கொண்ட வாழ்க்கையை அடைச்சுமோ இதுதான் லா இலாஹ கலிமா வாழ்க்கை. இந்த லா இலாஹ கலிமாவை வாழ்ந்தோமானால் அல்லாஹு தாலா நம்மளை பொருந்தி கொள்கிறோம். அப்பதான் நப்சு காமில் ஆகுது. அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரியணும். ஷேகுமார்களுடைய உண்மையான முரீதுகளாக அல்லாஹு தாலா நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. இப்படி